இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 24 தான் இருக்கும். இன்றைக்கி என்னென்னு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் பார்ட் 2லே பண்ணியிருக்கோம், சொதப்பிடுச்சு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓன் ஐடியாஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக் மாப் ஃபார்ம் ஒர்க் ஆகிட்டு பண்ணி முடிச்சேன். எப்படி பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். 10x10 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த சொன்னாலும் எடுக்கலாம். அதுக்கு உட்டு டேட்டு லீஃபு, மெயினாக லீஃபு அதை எடுத்துக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி சுற்றியும் போட்டு அதை நாங்கள் டிஎன்டி வச்சு வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே தான் உடச்சிக்கோங்க. அப்புறம் கீழே டெப்த்து எவ்வளோ வேணால் போய்க்கலாம். நான் ஒரு 10 போயிருக்கேன், 10க்கு மேலே போயிருக்கேன், அதெல்லாம் போயிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்தவே க்ளோஸ் பண்ணிடணும். வெளியே ஃபஸ்ட் தான் பாருங்க உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்னால இந்த இடத்துல பண்ணணும். அது எப்படின்னு இந்த இடத்துக்கு செஸ்ட்டே தேவையில்ல, ஹாப்பர் தான் செஸ்ட்டே. இப்படி வந்தீங்கன்னா இது வந்துடும். இது தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். செஸ்ட்டு அந்த மாதிரி லூட்டு எது வேணும் மட்டும். ஏன்னா மாப்ஸ் தானே பெருசாக எந்த லூட்டு ஒரே லூட்டு தான் திருப்பி வரும். அதனால தான் அப்படி நான் வச்சேன். இது அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன். அது ஆட்டோமேட்டிக் இதை எப்படி பண்ண சிஸ்டம் பண்ணுறதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். அதனால் நான் சொல்ல விரும்பலை. வேணும்னா சொல்லுங்கள், சொல்லிடலாம் அடுத்த பாட்டில் எப்படி செய்யணும்ட்டு. சிம்பிளான மெத்தட் தான் செய்யறதுலாம். அது ஆட்டோமேட்டிக்கலாம் அப்படி. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 4 கார்னர்லேயும் வாட்டர் ஊற்றி விட்டணும். அங்கே ஒன்று. அப்புறம் சென்டரில் இந்த உடச்சி விட்டணும். உடச்சி விட்டுட்டு இந்த இடத்துல பட்டன் வச்சுக்கணும். பட்டன் வச்சுக்கணும். வச்சுட்டு அடியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடியில் ஹாப்பர் பார்த்துக்கோங்க. பிஸ்டனு அப்புறம் இது ட்ரைடன்ட் இது கொஞ்சம் நாளைக்கு கிடச்சிடும். யாரும் வாட்டர் சாம்பியில் ட்ரைடன்ட்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவனை கொண்டீங்கன்னா கிடைக்கும் ட்ரைடன்ட் தலையான். அவனை கொண்டு எடுத்துக்கலாம். அது நிறையா சுத்தம். ஒரு வாட்டி அப்படி தான் எனக்கு போட்டு தள்ளிடுச்சு. ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஃபஸ்ட் மைன்கிராஃப்ட் வாங்கினோன்னே நான் வந்து விளையாண்டுருந்தேன். விளையாடல சரி நான் ஒரு இடத்துல போய் தங்கிட்டேன். எப்படின்னா ஒரு கேவ் மாதிரி உருவாக்கிட்டேன். நானே குழி தோண்டி உருவாக்கிட்டு அயன்லாம் போட்டு அயனில் ஷீல்டெலாம் வச்சுட்டு வெளியே வந்துட்டு என்னாச்சுன்னா வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு தண்ணியில் ட்ரைடன்ட் அப்படியே எனக்கு போட்டு தள்ளிடுச்சு. அந்த வேர்ல்டு அப்படியே இதாச்சு. அப்புறம் இதாச்சு. அந்த வேர்ல்டையும் டெலிட்டும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ளோஸ் பண்ண பிறகு இருட்டாயிடும் அப்படியே. அப்புறம் மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த ஐடியா. அடே இது ஒர்க் ஆகுதா என்னன்னு நானும் பார்த்துட்டேன். ஒர்க் ஆகுது. அதே என்னடாவது நம்ம இது வந்து போகிறீங்க ஒர்க் ஆகுதான்ட்டு அப்புறமா பார்ப்போம். க்ளோஸ் பண்ணால் பெரும் தலைவலியாக இருக்க மாட்டேன். வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ எனக்கும் நல்லது, எனக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லல, நடுவில் 4 இது சென்டரில் தோண்டிக்கோங்க. தோண்டிட்டு எத்தனை வேணாலும் போய்க்கோங்க. கீழே எவ்வளோ வேணாலும் டெப்த்து போய்க்கோங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் போயிடாதீங்க. அப்புறம் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி 2ஆக விட்டுக்கோங்க. 2ஆக விட்டிங்கனாலும் அது உங்கள் இஷ்டம். அப்புறம் இது அடியில் ஹாப்பர் செட் பண்ணிடுங்க. ஹாப்பர் ஒரு 6 ஹாப்பர் நான் செட் பண்ணியிருக்கேன். எத்தனை வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல ஸ்கேப் ஹோல்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கேப் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் முடிச்சேன். இங்கே பாருங்கள் மூடாமல் வச்சுருக்கேன். இருட்டாக இருக்குது தெரியுதா? இந்த இருட்டில் மாப்லாம் ஃபான் ஆகும். அப்படியே ஒரு நம்பிக்கை தான். இது செகண்ட் நம்ம மாப் ஃபார்மு. ஃபஸ்ட் ஃபார்மு நம்ம சொதப்பிடுச்சு. செகண்ட் நல்லா வரும் நம்புவோம். ஓகே நல்லா தான் இருக்குது. இது ஒர்க் ஆகுதான்ட்டு அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். சரி அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பை.